வணக்கங்க. இப்பொழுது மூலிகை இட்லி செய்தேன் இல்லையா, அது இன்று வெந்து தயார் நிலைக்கு வந்திருக்கு. கொய்யா இலை, வாழை இலை, கீழே தண்ணி பாருங்கள். தண்ணி ஐயா சொன்ன மாதிரி, பசித்திரு மூலிகை ஐயா சொன்ன மாதிரி இன்று நான் மூலிகை இட்லி செய்து சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல ஒரு மனம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. வாழ்நாளில் இதுபோல் என்ன தான் கல்வி படிச்சிருந்தாலும், விஞ்ஞான கல்வியில் இதுபோல் எந்த புத்தகத்துலேயும் சொல்லியிருந்தால் இதை சாப்பிட்டு இன்னும் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கலாம், இன்னும் திடகாத்திரமாக இருந்துருக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கலாம். இது இன்றைக்கு தான் தெரிவிக்கிறாங்க. இன்றைய தலைமுறையில் ஆச்சு நம்ம அனைவரும் இதுபோல் செய்து சாப்பிட வேண்டும். பசிதான் நம்மளை பாதுகாக்கும், வேறு எதுவும் நம்மளை பாதுகாக்காது. அதன் அடிப்படையில் இன்று பாருங்கள், மனமாக இருக்குது. ஏதோ நாம் ஒரு புதிய கண்டுபிடிப்புன்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு. இது இல்லாமல் நிறைய மூலிகை சாறுகளை எடுத்து இட்லி இதுபோல் வகைகளை செய்து சாப்பிட்டு நம்ம உடலில் பசியை பாதுகாத்து பலப்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும். இந்த தலைமுறை ஏனோதானமாக கிடையாது, பசி மட்டும்தான். அந்த உணவை தரமாக கொடுக்கணும் அந்த உடலுக்கு. அதை விட வேறு சாதனை எதுவுமே கிடையாது. இந்த உடலுக்கு நல்லபடியாக ஒரு தரமான ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலே எல்லாமே சாதனையாளர் தான். அதன் அடிப்படையில் இன்று சாப்பிட போகிறோம். பசி இந்த உடலை வாழ வைக்கும் என்ற மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.